ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இந்த vlog சாட்டர்டே எடுத்தது. சண்டே மார்கழி மாதம் பிறக்கிறதுனால சாட்டர்டே கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணிக்கினேன். அந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே க்ளீனிங்கன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வேலையை பொறுமையாக பார்க்கலாம். க்ளீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீ குடிச்சிடலான்றதுக்காக டீ வச்சு குடித்தேன். ஏன்னா டீ குடிச்சிட்டோன்னாலே வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக பண்ண முடியும். இன்னொன்று கிளைமேட் வேறு அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எந்த வேலையும் செய்யாமல் சைலண்ட்டாக உக்காரலாமான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருக்க முடியாது இல்லையா? நம்மளோட வேலையை நாம் தானே பண்ணணும். அதனால் ஒரு வேலையாக ஆரம்பிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பெட் கவர்ஸ் மேட் எல்லாமே எடுத்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீனிங்கன்னா பெட் கவர் மேட் ஃபஸ்ட்டு எடுத்து மிஷினில் போட்டுடுவேன். ஏன்னா அப்போ தான் 2 லோடு போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பெட் கவரு மேட் எல்லாமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் மார்கழி மாதம் காலையிலே ஏஞ்சி குளிச்சிடுவோம். பேக்கெல்லாம் எதுவும் போட முடியாதுன்றதுனால சரி நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஹேர் பேக் போட்டு விட்டால் அது நல்லா ஊறுன்றதுனால ஹேர் பேக்குக்கு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஹேர் பேக்குக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா கத்தாழை தான் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி கத்தாழையை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போதும் அவ்வளோதான், அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி முடிக்கு கூட அவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். அதே மாதிரி முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணும். முடியே இல்லைன்னாலும் அந்த இடத்துல குட்டி குட்டி முடியை நீங்கள் பார்க்கலாம். ரெகுலராக வீக்லி த்ரைஸ் சின்ன வெங்காயம் போட்டு பேக் போட்டிங்கன்னா நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கத்தாழை அதுக்கப்புறமா ஆயில் 3த்தையும் போட்டு நல்லா ஒரு ஹேர் பேக் போட்டுக்கினேன். இது நான் கிச்சன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறமா போய் குளிக்கும்போது கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக இப்போவே ஹேர் பேக் போட்டுட்டேன். அட்லீஸ்ட் உங்களால் முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் போடுங்க. இப்படி இல்லாட்டி உங்களால் அப்பப்போ போட முடியும்னா வீக்லி த்ரைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா முடியை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தலை குளிக்கவோ இல்லாட்டி இந்த மாதிரி பேக் ஏதாவது யூஸ் பண்ணாலும் டக்குன்னு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரியோ இல்லாட்டி ரொம்ப கோல்டான மாதிரியோ ஃபீல் ஆகும். அதனால நான் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த சின்ன வெங்காயம் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் வேணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் பேக் நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி முட்டை வெறும் வெள்ளைக்கரு எடுத்து போட்டோன்னா கூட முட்டையோட வெள்ளைக்கரு தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டால் கூட அதுவுமே அவ்வளோதான், அவ்வளோ முடி நல்லா சாஃப்டாக அதே மாதிரி ஹேர் க்ரோத் கூட நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்ககிட்ட பேசினே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். நான் கண்டெய்னர்ஸ் காலி ஆக ஆக அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஆனால் இந்த கிளாஸ் ஜார் எடுக்கவே இல்லை. மக்கு யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் அதை கழுவி அப்படியே வச்சுடுவேன். அந்த ஸ்டாண்டு ரொம்ப நாளாக கழுவவே இல்லை. அதனால் அந்த ஸ்டாண்டு மக்கு எல்லாமே எடுத்து கழுவ போட்டுட்டேன். நம்ம க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று நம்ம பிளான் பண்ணி பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும். இங்கொன்று அங்கொன்றுன்னு பண்ணோன்னா கண்டிப்பாக அது க்ளீன் ஆகாது. அதனால் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் பை சைடு க்ளீன் பண்ணி அப்படியே ஒரு பக்கமாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் எடுத்து போட்டிருந்த சாமானியும் கழுவிட்டேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள்னா உப்பு டப்பா புளி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்பி இருக்கணும்னுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை சாமானெல்லாம் கொட்டி வைக்கும்போது முக்கால் டப்பாக்கு தான் கொட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்பி இருக்கணும். நீங்கள் கொட்டி வைக்கும்போது அது ரொம்பின மாதிரி கொட்டி வைங்க. நான் சாமான் எல்லாத்தையும் கழுவிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ்வையுமே கழுவி ஸ்டவ்வோட ஸ்டாண்ட் எல்லாமே கழுவி கீழே கபோர்டுமே தொடச்சி விட்டுட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 35 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம அந்த 35 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கிச்சன் இவ்வளோ அழகாக பார்க்க தான். இப்போ இப்படி பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இப்போது நான் கழுவி வச்சுருக்க சாமான் எல்லாமே காயட்டும். அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு பூஜை ரூம் தான் க்ளீன் பண்ணின்னு இருக்கேன்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை சாமான் கழுவி காய வச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா பூஜை ரூமில் ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக பூஜை சாமான் எல்லாமே எடுத்து டப்பில் போட்டுன்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த மீந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. மீந்த எண்ணெய் வந்து அது எச்ச மாதிரி தான், நம்ம வந்து மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி விளக்கேற்றுறோம், மறுபடியும் நாளைக்கு நம்ம விளக்கேற்றுறோன்னா அந்த எண்ணெயிலேயே திரி மாற்றிட்டு நம்ம விளக்கேற்றலாம். அதே ஒரு பூஜை சாமான் கழுவும் போது எண்ணெய் மீந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து கால்படாத இடமா நம்ம போட்டுடணும். எல்லா சாமானுமே டப்பில் போட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறமா நான் கிளாஸில் வச்சுருக்கிற உப்பை என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி சிங்கில் போட்டு ரின்ஸ் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கல் உப்பை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கால்படாத இடமா போட்டுடலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி பூஜை ரூமில் நான் வந்து கிளாஸில் வந்து லெமன் போட்டு வச்சுருப்பேன். அப்படின்னா கிளாஸில் தண்ணி ஊற்றி லெமன் போட்டு வச்சுருப்பேன். எப்போவுமே லெமனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக அப்சர்வ் பண்ணுற சக்தி வந்து ஜாஸ்தி. வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜியோடு இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே கிளாஸில் லெமன் போட்டு பூஜை ரூமில் வச்சுருப்பேன். இப்போ பூஜை சாமானில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாமே இப்படி கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை செடியில் ஊற்றிடுவேன். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபை தான். இப்படி தான் பண்ணணும், இதுதான் ரூல்ஸு அன்றது இல்லை. நமக்குன்ட்டு ஒரு இருக்கும் இல்லையா நம்மளோட சாட்டிஸ்ஃபைன்ட்டு. சிங்கில் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் கழுவி விடுறது வந்து அந்த அளவுக்கு மனசுக்கு வரல. அதனால இப்போ டப்பில் எல்லா விளக்கில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் திரி எல்லாமே கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து வெளியில் செடியில் ஊற்றிட்டு வந்துடுவேன். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே உக்காந்து டப்பில் தண்ணி வச்சுட்டு தான் கழுவுவேன். சிங்க்லேயே பூஜை சாமான் கழுவ மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூஜை சாமான் இருக்கிறதுனால டப்பில் வந்து கழுவுனா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஏதோ கொஞ்சம் தண்ணியில் சும்மா அப்படி அலசிட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால இப்போது சிங்கில் தான் கழுவின்னு இருக்கிறேன். சிங்கில் கழுவுறதா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சிங்கை வந்து நல்ல சோப் போட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் சிங்கில் வச்சியே பூஜை சாமான் கழுவுவேன். டப்பை சோப் போட்டு கழுவிட்டு இப்போ இதில் வந்து ஃபில்ட்ரு தண்ணியை பிடிச்சிக்க போகிறேன். நார்மல் வாட்டரில் என்ன இருந்தாலும் சால்ட் கண்டென்ட் இருக்கும். அதனால் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரில் கழுவிட்டு அப்புறமா நான் வந்து ஃபில்ட்ரு தண்ணியில் வந்து போட்டு விட்டுடுவேன். அது 2 நிமிஷம் அப்படின்னா அப்படியே அந்த தண்ணியில் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்துட்டு துணி போட்டு தொடச்சிட்டு வச்சேன்னா ஒரு வாரம் வரைக்குமே அப்படியே சாமான் எல்லாமே வந்து புதுசு மாதிரி இருக்கும். நான் என்னோடய பூஜை சாமானை இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா பூஜை சாமானையும் தொடச்சி ஒரு துணி போட்டு ஆற வச்சிட்டேன்னா நான் அடுத்த வேலை செஞ்சுட்டு வர வரைக்கும் இது நல்லா காயும். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூஜை சாமான் பார்த்திங்கன்னா இப்படி தொடைக்காமல் அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா அங்கங்கே புள்ளியாக இருக்கும். அதுவே வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே பூஜை சாமானை நல்லா தொடச்சிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராடக்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸுமே நான் அடுத்த விலாகில் எப்போவது ஷேர் பண்ணுறேன். எனக்கு பூஜை ரூம் சின்னதுன்றதுனால எனக்கு வந்து பூஜை ரூமில் ஐட்டம்ஸ் வைக்கவே இடம் இல்லை. அதனால தான் இந்த ஸ்டாண்டு வாங்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் எங்கே வாங்கினேன், எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு பூஜை ரூமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு வந்தேன். நான் கழுவி வச்சுருந்த சாமான் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு தான் பண்ணின்னு இருக்கேன். இன்னுமே கிளாஸ் ஜார்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் சைடில் வச்சுட்டு மீதி இந்த கிளாஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஒரு வேலை டக்குன்னு பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. அதே கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு வேலை செஞ்சோன்னா பொழுதன்னைக்குமே வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். இன்னொன்று நமக்கே வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடும். என்னடா இது திருப்பி இன்னும் வேலை முடியவே இல்லையேன்ற மாதிரி நமக்கும் ப்ரெஷர் ஆகிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வேலைன்ட்டு இன்றைக்கி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அடுத்தடுத்து செஞ்சுனே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. நமக்குன்ட்டு நிறைய இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஏதோ பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா ஏதாவது பாட்டு போட்டு விட்டுட்டேன்னா
என் பாட்டிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சுனே இருன்னா கூட நான் வந்து செஞ்சுனே இருப்பேன். ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த பாட்டு மட்டும் கேட்டு இருந்தால் போதும், எல்லா வேலையும் கடகடன்னு பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்குன்ட்டு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வந்து யோசித்து நீங்களும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும், நம்மளோட வீடு வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வச்சு தான் நான் வந்து வீட்டை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு தானே, ஒரு நாள் க்ளீனாக இருக்கும், ஒரு நாள் கலைஞ்சி இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது, நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நான் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு சாமானெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருந்த தொட்டு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்போ பூஜ் ரூம் வந்து நான் உள்ளே க்ளீன் பண்ணல இன்னும், அதனால பூஜ் ரூம் கூட உள்ளே வந்து ஃபோட்டோவுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு நல்லா கீழே தரையில் கொஞ்சம் விம் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். நம்ம காய வச்சுருந்தா பூஜை சாமான் எல்லாத்துக்குமே இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முன்ன நாளே ரெடி பண்ணாதான் என்னால் காலையில் ஏஞ்சி பொறுமையாக பூஜை பண்ண முடியும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ஆகிடும். எனக்கு நார்மலாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் பூஜைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு கண்டிப்பாக 1 hour வேணும். புளியர் அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு வாசப்படி துளசி செடி இது எல்லாமே ஒரு இடமா நான் பூஜை பண்ணின்னு வரதுக்கு எனக்கு எப்படி இருந்தாலும் 1 hour ஆகிடுது. அது எதுனாலன்னு தெரில. பூஜ் ரூமன்னு வந்துட்டால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. அந்த பொறுமையாக ஏதோ வந்து ப்ளசண்ட்டாக நமக்குன்னு டைம் கிடைக்கிறதே இந்த பூஜ் ரூமில் தான். நமக்கு பூஜ் ரூமில் இருந்தால் தான் வந்து யாரும் நம்மளை எழுப்ப மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. அதனால் பொறுமையாக உட்காந்து நான் பண்ணுவேன். 1 hour ஆகிடும். ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணாமல் விட்டேன்னா இன்னுமே ஜாஸ்தி ஆகிடும்ன்றதுனால எப்போவுமே இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுடுவேன். இப்போ பூஜ் ரூமில் மஞ்சள் குங்குமம் வச்ச சாமான் எல்லாமே அடுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்சு சாப்பிட வந்துட்டேன். இப்போ பூஜ் ரூமில் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் இருந்தது எல்லாமே ஸ்டோர் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிரிஸ்காகவும் இருக்கும். அன்றைக்கி நைட் சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ணேன். இப்போது நாளைக்கான ப்ரிப்ரேஷன்ஸில் பூஜை ரூமும் ரெடி ஆகிடுச்சு, கிச்சனும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நைட்டு பெட் கவர் போட்டு மேட் எல்லாம் மாற்றிட்டேன். பெட் கவர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இப்படி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா மறுநாள் பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஒரு சின்னதாக ஒரு இடம் சரி பரவாயில்ல விடு இது அப்புறமா பண்ணிக்கலான்னு விட்டாலும் பூஜை பண்ணும்போது அதுவே மண்டியில் ஓடின்னு இருக்கும், என்னடா நம்ம இந்த இடத்த ஒதுக்கிட்டோமேன்ட்டு. அதனால் அந்த ஒம்பே வேணான்ட்டு எப்போவுமே க்ளீனிங்கன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ளோர்லேருந்து அதுக்கப்புறமா கிச்சன் பூஜ் ரூம் பெட்ரூம்லேருந்து ஒரு பக்கமாக வந்து பண்ணின்னு வந்துடுவேன். அப்போ தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி யோசனை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். என்னை வந்து திட்டினே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் க்ளீனிங்கேவா, எப்போ பார்த்தாலும் கழுவினதே கழுவின்னு இருப்பியான்வாங்க. இருந்தாலும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கன்னும் போது விட முடியுமா? எதுக்கு இப்போ தானே க்ளீன் பண்ணேன்னு கேட்பாங்க வீட்டில். இருந்தாலும் இல்லை நான் க்ளீன் பண்ணலன்னு சொல்லுவேன். ஆனால் மறுபடியும் பார்த்தா ஒரு பக்கமாக க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஒரு பூஜைன்னு நம்ம பண்ணும்போது அது வெள்ளிக்கிழமை பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி விசேஷ நாளில் நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சைடில் இருந்து க்ளீன் பண்ணின்னு வந்தால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் தான் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் க்ளீனிங்ன்ட்டு ஓடின்னு இருப்பேனான்றதையும் தெரியல. அதனால் கண்டிப்பாக எனக்கு அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நைட்டுக்கு டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, கசகசா, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு மஷ்ரூம் போட்டு நல்லா தண்ணி வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து மஷ்ரூமையும் வதக்கிட்டு சால்ட்டு, சில்லி பவுடர், மிளகா, தனியாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தியோட சைட் டிஷ்க்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சப்பாத்தி செஞ்சது எல்லாமே வந்து எடுக்கவே இல்லை. இவ்வளோ வேலை செஞ்ச டயர்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from கவிதா கண்ணன்.